பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டது காலை இறைவார்த்தைக்கு நன்றி. இந்த வார்த்தையே நீர் பேசும், என் வாயிலிருந்து நீர் செயல்படும். இந்த நாள் கேட்குற ஒவ்வொரு மக்களுக்கும் அந்த வார்த்தை உடைய விடுதலை கொண்டு வரட்டும், ஆசீர்வாதத்தை கொண்டு வரட்டும். இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறான் செய்ய நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பிரியமானவர்களே, உன் ஆத்மா வாழ்வது போல எல்லாவற்றையும் வாழ்ந்து சுகமாக இருக்கேன்னு வாழ்த்துக்கிறேன். இந்த நாள் முழுவதும் கர்த்தர் உங்களை சுகத்தோடு பலத்தோடு நடத்துவாராக. உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சமாதான நதியை போல் பாய்ந்து வரும்படி உங்களை ஆசீர்வதிக்கிறேன். இன்றைய இறை வார்த்தையை நாம் கேட்போம். 138 சங்கீதம் 6வது வசனம். அவர் உயர்ந்தவராயிருந்து அவர் தாழ்மையுள்ளவரை நோக்கி பார்க்கிறார். வாசிமா. கர்த்தர் உயர்ந்தவராயிருந்தும் தாழ்மையுள்ளவனை நோக்கி பார்க்கிறார். மேட்டிமையானவனையோ தூரத்திலிருந்து அறிகிறார். மேட்டிமையானவனை தூரத்தில் அறிகிறாராம். அப்போ நம்முடைய வாழ்க்கையில முதலாவது சொன்னேன், தாழ்மையுள்ளவருக்கு கிருபையை அளிக்கிறார். அவன் அந்த கிருபையை பற்றி கொண்டு தேவனுடைய பலனை பெற்றுக்கொண்டு தேவனுடைய கிருபையை பெற்றுக்கொண்டு தேவனுடைய அறிவை பெற்றுக்கொண்டு தேவனுடைய வரங்களை பெற்றுக்கொண்டு எழுந்து வரட்டும். கிருபை வரங்களை தாராரு, பலனை தாராரு. இதெல்லாம் கிருபையிலேருந்து அவருக்கு கிடைக்குது. அதனால கிருபை அள்ளி கொடுக்குறாரு. பவுல் சொன்னது மாதிரி உங்கள் எல்லாரையும் நான் அதிகமாக பிரயாசப்படுகிறேன், நான் கிடைக்க எனக்கு கிருபைன்னு சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்துறது போல நோக்கி பார்க்கிறார். தாழ்மை உள்ளவனை ஆண்டவர் நோக்கி பார்க்கிறார். சகீப் ஒரு ஆயக்காரன் தான். இயேசு கிறிஸ்துவை குறித்து கேள்விப்பட்டோன்னா அவர் யார் எப்படிப்பட்டன்னு பார்க்க வகை தேடினான் குள்ளே. ஆனால் வாழ்க்கையில் கட்டத்து மரத்தில் ஏறி உட்கார்ந்து வழியில் காத்திருந்தான். உடனே ஆண்டவர் அவனது காட்டத்து மரத்து கீழே நின்று சகைவே சீக்கிரம் இறங்கிவான்னு சொன்னார். அந்த காட்டத்து மரத்தில் இருக்கிற நோக்கி பார்க்கார். அப்படி இப்படின்னு அங்கிட்டு பார்த்துக்கிட்டு இருந்திருப்பான். அவர் அங்கே பார்த்துருப்பான். அப்போயே அங்கேயே ஆண்டவர் கவனிச்சுட்டே இருந்திருக்கிறார். அவர் வர்றதை இங்கிட்டு போனால் இங்கிட்டு பார்த்துருப்பான், அங்கிட்டு வந்தால் அங்கிட்டு பார்த்துருப்பான். அங்கேயே இங்கே பார்க்கிற வாட்ச் பண்ணிகிட்டே இருந்திருக்கிறார். அந்த தாழ்மை உள்ளவனை அவனால் கூட்டத்தில் பார்க்க முடியலை. மேலே ஏறி அவரை பார்க்கணுங்கிற ஒரு அந்த பிரயாசத்தை பார்த்து தான் அவன் வீட்டுக்கு வாரப்பான்னு சொன்னார். ஊரெல்லாம் சொல்கிறாங்க, ஒரு பாவியான மனுஷை வீட்டுக்கு உங்கள் ஆண்டவர் போகிறாரு. அவ்வளோ பெரிய உலகம், அந்த ஊர் முழுவதும் அவனை பாவின்னு ஒரு பெரிய முத்திரை போட்டு வச்சிருச்சு. ஆனால் ஒரு அதிகாரி, ஒரு ஐஸ்வர்யமா இயேசுவிடத்தில் வந்து தாழ்த்துறான், நம்ம பார்க்கணும்னு. அப்போ அவனுக்கு அந்த அளவுக்கு இயேசுவை பார்க்கணும் கேள்விப்பட்டிருப்பான். அவர் ரட்சிக்கிறவர், பாவ மன்னிப்பு கொடுக்குறவர், அற்புதங்கள் அடையாளங்கள் செய்கிறவர், சமாதானம் தருகிறவனும் கேள்விப்பட்டிருப்பான். அவன் இயேசு கிறிஸ்துல வரும்போது எவ்வளவு தாழ்மை, அவன் இருதயத்தை ஆண்டவர் பார்க்குறாரு. உடனே நான் வீட்டுக்கு வரப்பான்ட்டேன். அந்த வீட்டுக்கு வருவேன்னு சொன்ன உடனே என் பாதத்தில் விழுந்துட்டான். நான் நல்லவன் கிடையாது ஆண்டவரே, நான் ஒரு அநியாயக்கார ஆண்டவரே. அநியாயமாக செய்த காரியங்களுக்கு நாளத்தனையா திரும்ப தந்திரப்பான். ஏழைகளுக்கு இந்த பாதியை தந்துற, அதெல்லாம் ஏழைகளுக்கு கொடுத்துறேன். ஆண்டவர் இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு. இயேசுவும் வீட்டுக்கு வருவேன்னு சொன்ன உடனே எவ்வளவு தாழ்மையா வீட்டுக்கு முன்னாடியே பாதத்தில் விழுந்துட்டு ஓடுறான். வாசப்படியிலே வந்து நிற்கிறான். இதெல்லாம் ஆண்டவர் பார்க்குறார். அந்த ஒரே ஒரு வரி வசூல் பண்ண ஒரு அதிகாரி, ஒரு ஐஸ்வர்யவான், ஒரு ஆயக்காரன் தலைவன். ஆனாலும் அவனுக்குள்ள இருக்கிற அந்த தாழ்மையை பார்க்காரு. உடனே ஆண்டவர் நோக்கி பார்த்தார். அவன் ஒரு பாவியான மனுஷனா இருந்தாலும், ஒரு பதவியில் இருக்கிறவன், ஒரு ஐஸ்வர்யவான், ஆனால் இயேசுவிடத்தில் வந்து தாழ்மைப்படும் போது ஆண்டவர் அவனை நோக்கி பார்த்து, அவர் உயர்ந்தவராக இருந்து பரிசுத்தத்தில் உயர்ந்தவர், உன்னதத்தில் உயர்ந்தவர், தாழ்மை உள்ளவனை நோக்கி பார்த்தார். மேட்டிமை உள்ளவனையோ தூரத்திலிருந்து அறிகிறார். இந்த பரிசேயன் சொல்லுகிறான், ஒரு உண்மையான தீர்க்கதரிசி தானா? அப்படி இருந்திருந்தா இந்த தொடுகிற ஸ்திரீ பாவின்னு தெரிஞ்சிருக்குமே. இப்படி சிந்தித்து கொண்டு தனக்குள்ளே பேசி கொண்டிருக்கும் போது, ஏன்னா அவன் யாரு? மேட்டிமை உள்ளவன், பரிசேயன் சுய பக்தி உள்ளவன். தன்னை அவன் பரிசுத்தவானாகவும் இயேசு கிறிஸ்துவே அவர் நீ தீர்க்க தரிசிதானா அப்படின்னு சந்தேகப்படுகிற எண்ணங்களை கண்டு அவனுக்குள்ளே பேசி கொண்டதை கண்டு ஆண்டவர் கேட்கிறார். அவனுக்கு ஒரு ஓமையை சொல்றாரு.
சிந்திக்க வைக்கிறாரு. சரியாய் சிந்திச்சேன்னு சொன்னாரு. நீ பார்க்கிறியே, இவளை பார்க்கிறியே, வந்ததுல இருந்து நீ தண்ணி கொடுக்கல, பரிசுத்த முக்தம் செய்யல, என்னை ஓயாம முத்தம் செய்றான். கண்ணீரை தொடை, கண்ணீரினால கழுவி தலைமையரை தொடச்சி, குமாரன் கோபம் கொள்ளாமல் வழியில அழியாமலும் இருக்கணும் அவர் பாதத்தை முத்தம் செய்யுங்க. இந்த தண்டனையிலிருந்து, ஆக்கினையிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கு தன்னை தாழ்த்தி வந்திருக்கிறாளே அவருடைய பாதத்தில். அவனல்ல, இவளுக்கு அந்த மேன்மை கிடைச்சி போச்சு, ரட்சிப்பு கிடைச்சி போச்சு. தாழ்மையுள்ள பாவியான ஸ்திரியை பார்க்கிறார், தாழ்மையுள்ள ஆயக்காரனை பார்க்கிறார். ஆனால் மேட்டிமையுள்ள அந்த பரிசேயனை தூரத்திலிருந்து அறிகிறார். இந்த செய்தி கேட்கிற அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரையே சந்தேகப்படுகிற அளவுக்கு உங்க வாழ்க்கை இருக்குமானால் நீங்க ஒரு மேட்டிமை உள்ளவர்களாக இருப்பீங்க. அந்த சுவாபம் உங்கள்கிட்ட இருக்குது, அதை விட்டு விலகி தாழ்த்துங்க. ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமா இருக்கீங்கப்பா, என் வாழ்க்கையில் இன்னும் ஏன் உயர்வு வரல, ஏன் ஒரு நன்மை வரல, தாழ்த்துங்க. என்ன என்னிடத்துல இன்னும் தடை இருக்குது அப்படின்னு தாழ்த்தி கேளுங்களேன். நீங்க சொல்லுங்கப்பா, நான் என்ன செய்யணும் சொல்லுங்கன்னு கேளுங்க. அந்த சவுல், நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன், இப்போ நேரத்தருக்கு போன்றார். அங்கே போய் என்ன செஞ்சான், அவர் சித்தத்தை அறிய முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணான். இப்போதான் உடனே அனனியா மூலமாக கான்டாக்ட் பண்ணி அனனியாவை அனுப்பி கண்ணை திறக்க சொல்றார். நீங்க தாழ்மையா தேவனிடத்தில் கேட்டா கர்த்தர் உங்களுக்கு கண்களை திறப்பாரு, என்ன செய்ய வேணும்னு பேசுவார். குழப்பமா இருக்குதா, பதிலே வரலையா, இடைக்கப்பட்ட நிலைமையில் இருக்குதா, இப்போ தாழ்மையாய் தேவனிடத்தில் போங்க. தன்னை தாழ்த்தினான். நேபுகாத்நேச்சார் பதவியிலிருந்து கீழே தள்ளப்படும் போது தேவனிடத்தில் தாழ்த்தி, அவரை போல அவர் செய்வதை தடுக்க முடியாது. அவர் தான் ஆண்டவர். ஒருவனை உயர்த்த தாழ்த்த அவரால் தான் முடியும். முன்னை நான் அறியாமல் இருந்தேன், இப்போ நான் தாழ்த்துறேன், அவரை அறிஞ்சிக்கிட்டேன். அவர் தான், அவரால் அண்டி வேறு ஒரு அதிகாரம் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். என் முகக்கல்ல வந்தது, என்னை எடுத்து போனவங்களும் வந்தாங்க, ராஜ்ய பார்த்து ஸ்திரப்பட்டேன். தாழ்மை உள்ளவர்களை நோக்கி பாரு, தாழ்த்துங்க. வேலை போயிடுச்சா, பணம் போயிடுச்சா, உங்கள்கிட்ட நன்மைகள் போயிடுச்சா, எல்லாவற்றையும் இழந்த நிலைமையில் இருக்கீங்களா, ஏன் எனக்கு இப்படி நடந்தது கேள்வி கேட்காம, என்னிடத்துல என்ன தவறு இருந்தது, என்னிடத்துல காணப்படுகிற குறைகள் எது, நான் என்ன நிமித்தம் இந்த நன்மைகளை இழந்துட்டேனே ஆண்டவரே, என்னிடத்துல என்ன தவறு இருந்துச்சுப்பா, இது எப்படி நான் எதனால நான் இழந்தேன், இப்போ சொல்லுங்க. நான் திருந்தி நான் திரும்ப பெற்றுக்கொள்ளணும், அந்த தண்டை தொடரணும் கேளுங்க. அந்த ஏபோத்தை எடுத்து காத்திருந்த தாவீதோடு பேசினவர், தொடர்ந்து போ, பிடிச்சி எல்லாவற்றையும் திருப்பிக்கொள். இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.